அவர்கள் இங்க ஒரு அழகான ஒரு பாடல். இல்ல பலமா ஒரு கை தட்டா பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே ரெடி. இவங்க தான் அபிராமி. ஒரு கை தட்டலாமா அபிராமிக்கு? ஓகே பலமனா. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதாசி மடல் லெட்டர் இல்லை கடிதமே கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சுட்டியா? இப்போ நானும் முதல்ல இங்கே கண்மணி சொன்னேன் இல்லையா, இங்கே பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி வீட்டில் சௌக்கியமா? எங்கள் வீட்டில் நான் சௌக்கியம் அப்படின்னு. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் எங்கு சௌக்கியமே. நான் நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கூட்டுது. அது எழுத உட்காரும் போது தான் அந்த வார்த்தை அதான். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. அதேதான். பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் எங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரில, என்ன மாயமோ தெரில, எனக்கு எதுவுமே ஆகுறதில்ல. இது எதுங்க நடுநடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் கொடுக்கும். சரியா பாரு, எனக்கு உண்டுன்னா என் உடம்பு தாங்கிடும். தொடர்ந்து 4 நாள் அவுட்டோர் கச்சேரி போனால் என் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி ராமி அபிராமி அதே எழுதணுமா? ஆமாம், அது எழுதணும். அப்போ தான் எங்கள் ஓனர் சம்பளம் கொடுப்பாரு. லெட்டர். இது காதல். காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க அழுகியா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடும் நினைக்கும் போதெல்லாம் வர அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தான் புனிதமானது. அபிராமிய காலாட்டு சாமிய நான் தான் தெரியுமா? சிவகாமிய சிவனெல்லியும் பாதிய அதுவும் உனக்கு புரியுமா? அபிராமி லாலியே லாலி லாலியே, சிவகாமி லாலியே லாலி லாலியே. அபிராமிய காலாட்டு சாமிய நான் தான் தெரியுமா? உனக்கு புரியுமா? லா 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 லா.
நீங்க கொடுக்குற கைத்தட்டு வந்து இவருக்கு வந்து இது ஒத்துக்க மாட்டேன் நான். நீங்க இவ்வளவு கம்மியா கைத்தட்டுறது, எவ்வளவு எஃபர்ட் போட்டு இவர் ஒரு பாட்டுக்கும், இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்காக. இவர் ஒரு பாட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரிஜினலா அப்படியே கண்ணு முன்னாடி வந்து அந்த ஆக்டரை நிறுத்திடுவாரு. அதனால இவருக்கு வந்து பெரிய கைத்தட்டு கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் எல்லா மேடையிலயும் சொல்லுவேன், எனக்கு வந்து பேண்டுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கு அழகா வந்து எங்க பாட்டு வந்து சேருது அப்படின்னா பேண்டு நல்லா வாசிச்சாதான் எங்களால அழகா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நாங்க பாடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓன்னு கத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஆமா, அண்ட் பேண்டை விட முக்கியமான ஒருத்தவங்க இங்க இருக்காங்க இந்த சவுண்ட் வந்து அழகா உங்களுக்கு கொடுக்க. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஐடியா இருக்கா? எஸ், கரெக்ட். அந்த அக்கா கரெக்டா சொன்னாங்க. ஆடியோக்கு ஒரு கை தட்டுங்க ப்ளீஸ். அவங்க ஜனத் ஆடியோ. ஆமா, அண்ணாவோட ஆடியோ. அண்ணா ஆடியோனாலே எனக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடும். ஆஹா இன்னைக்கு ஜாலியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்தோன்னே அண்ணா எப்படி இருக்கீங்க. அதனால அண்ணா சூப்பர்ண்ணா. தேங்க்யூ.